துணை முதலமைச்சர் பதவி வாங்கிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி வாங்குறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஏன்னா ஒரு முதலமைச்சர்லாம் இருந்திருக்கிறார் இல்லையா. அதனால் அப்படின்னாலும் ஒன்றும் பெரிய சார். கடந்த காலத்தில் இதே முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சர் இல்லையா, எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டு அது ஒரே கட்சியில், இது இன்னொரு கட்சியில். ஒருவேளை துணை முதலமைச்சர் பதவி வந்து எடப்பாடி பழனிசாமி வாங்கிக்கலாம், அல்லது வேறு யாருக்காவது கொடுக்க சொல்லிட்டு கூட இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மூத்த அரசியல் தலைவராக கூட இருந்துப்பார் அதிமுகவில். இந்த சொல்லுவாங்களே முன்னாடியாவது ஒரே கட்சியில் வந்து சொல்லலாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர். இப்போ துணை முதலமைச்சர் நாங்கள் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டு துணை முதலமைச்சர் வந்து இவர் வாங்கிட்டாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் வெக்கமானலாம் ஒன்றும் கிடையாது சார் அரசியல். இதுக்கு பின்னாடி பாஜகவோட அரசியல் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. முதல்ல பாஜக வந்து விரும்பலை. முதல்ல பாஜக என்ன நினச்சாங்கன்னா, இந்த உதிரிகளோடு சேர்ந்து ஒரு நிலையற்ற ஆட்சி இருந்ததுன்னா நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. அது காங்கிரஸே கூட வந்து ஆதரவு வாங்கினால் கூட நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து இதில் வந்து ஒரு ஒரு சொதப்புற வேலையை பண்ணாங்க. ஏதோ ரொம்ப நன்மை செய்கிறதா நினச்சி விஜய்க்கு கெடுதல் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆதரவு கடிதம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கண்டிஷன் மாதிரி, கண்டிஷன் சொல்ல முடியாது, இது ஒரு வகையான கண்டிஷன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலைப்பாடு, அவங்க ஸ்டேட்டஸ் அப்படி தான் சொல்லணும், கண்டிஷன் கூட கிடையாது. அவங்க ஸ்டேட்டஸை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நமக்கு இந்த ஆதரவு மட்டும் கிடையாது, இனி வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் ஆதரவு தருவோம், 29 பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம இணைந்து செயல்படலாம், நம்ம உறவு நீடிக்கும்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து பெரிய ஷாக்கு வந்து பிஜேபி தலைவர். இல்லை, இதில் என்ன கணக்கு பாஜக போட்டிருக்கு? காங்கிரஸை உள்ளே எடுத்து ஆதரவு தெரிவிச்சு சார் ஒன்றுமே இல்லை சார். ரொம்ப பல பேர் என்னென்னமோ சுற்றுன்னு சுற்றுறாங்க சார். ரொம்ப சிம்பிள் சார். ஒரு அன்ஸ்டபிள் கவர்மெண்ட் இருக்கணும். அந்த அன்ஸ்டபிள் கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற இடத்துல நம்ம பாஜக எம்எல்ஏக்கள் ஒரு 10 பேர் இருக்கணும். இதுதான் அவங்க கணக்கு, தேர்தல் முந்தைய கணக்கு. அது நடக்கலை. பாஜக 10 சீட்டு வரும்னு நினச்சாங்க. நாம் கொடுக்குற அந்த ஆதரவில் தான் இந்த கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகணும்.